ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இஸ்லாமியர்கள் வீட்டு தக்காளி பச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. 5 கறி சாப்பாட்டில் இந்த பச்சடி மெயினான ஒரு இடத்த பிடிக்கும். ஸோ அந்த பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ தக்காளி, நல்லா சகப்பாக இருக்கிற பழுத்த தக்காளி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு, அடுத்ததாக ஒரு 5 பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சீடு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். சுகர் 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேவைன்னா பார்த்துட்டு இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நெய், அவ்வளோதான். இப்போ நம்ம கடாயை வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஏலக்காவையும் அந்த கிராம்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு எல்லாமே செவக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் முந்திரி, திராட்சையும் சேர்த்துடலாம். முந்திரி, திராட்சை எல்லாமே எவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. ஸோ அவங்களுக்காக செய்கிறது அப்படிங்கிறதுனால நல்லா நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி, திராட்சை நல்லா வறுபட்டதும் நீங்கள் அதில் தக்காளியும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டை போட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு, அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே விட்டு அதுவே நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வச்சுருக்கலாம். அகைன் இது போலவே அது தண்ணி, அந்த தண்ணியிலேயே வேக ஆரம்பிச்சிடும். நல்லா வெந்து உங்களுக்கு தக்காளி அந்த ஸ்கின் எல்லாமே நல்லா கலண்டு மசிஞ்சு வரும். ஸோ அது போல் தண்ணி எல்லாமே கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லா தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. சரி, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இது கூட சுகரை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறவுமே என்னாகும் அப்படின்னாக்கா நல்லா நீர்த்தா மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் லிட்டை போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் லிட்டு போடாமலே இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு நல்லா ஹல்வா ஸ்டேஜுக்கு இந்த பச்சடி உங்களுக்கு ரெடி ஆகும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சொன்னேன் இல்லையா, அதையுமே சேர்த்துருங்க இந்த ஸ்டேஜில். இப்போது ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துகிட்ருக்கு. ஸோ இது போல் நல்லா வற்றி வரட்டும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 கறி சாப்பாட்டில் ரொம்ப மெயினான ஒரு டிஷ் இது. தக்காளி பழம் மட்டும் நீங்கள் நல்லா ரெட் கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த கலருமே இதுக்கு சேர்க்க தேவையில்லை. எவ்வளோ ஒரு ரெட்டிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே முந்திரியோடு எடுத்து வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சமே இது டைட் ஆகிட்டு நல்லா ஹல்வா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியோட விலை மலிவாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.